ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான கடலைப்பருப்பு தக்காளி தேங்காய் சேர்த்து துவையல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு தக்காளி தேங்காய் சேர்த்து துவையல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நெய் விட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காரசாரமாக வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் விட்டு 2வது டீஸ்பூன் சமையல் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். 1/2 கப்பு கடலைப்பருப்பு. இங்கே பாருங்கள், தனியா 1 டீஸ்பூன், பெருங்காயத்துண்டு சின்ன சைஸில் 2, கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். தீயை சிம்மில் வச்சுட்டு அப்படியே பொன்னிறமாக செவக்க வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா செவக்க வதக்கியாச்சு. பெருங்காயத்தை நல்லா எண்ணெயில் நல்லா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். காஞ்ச மிளகாய் ஒரு 6 மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்ல காரம் ஒரு மிளகாய் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்ல கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் மிளகாய். ஒரு 3 துண்டு தேங்காய், நல்லா ஒரு 3 நிமிஷம் தேங்காய் கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இது தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன். பச்சை தேங்காய் இருந்தால் திருக்கி சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், புளி ஒரு சின்ன துண்டு, அலஞ்சி கருவேப்பிலை, இங்கே பாருங்கள், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூப்பில் வந்து நல்லா வதங்கிடும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைக்கிற ஜார்லேயே கூட சேர்த்துடலாம். இன்னும் தக்காளி வதக்க வேண்டியது இருக்குது. இது ஜாரில் சேர்த்துடலாம். எடுத்து எல்லாமே ஜாரில் அள்ளி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே அள்ளி சேர்த்துட்டேன். கல் உப்பு, இந்த துவையலுக்கு தகுந்த கல் உப்பு. இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். நம்ம வதக்கின பாத்திரமே தான் அப்படியே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தக்காளி 2 சைஸு, நார்மல் சைஸு நீள்வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். அப்படியே தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துருந்தேன். கொரப்பாக அரைச்சிருக்கேன். தக்காளியை சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வதக்கின தக்காளியை அப்படியே ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணி விட வேண்டாம், இதில் இருக்கிற ஈரமே போதும். பார்த்துட்டு அப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே அள்ளி வச்சுட்டேன். நம்ம துவையில் எந்த அளவுக்கு அரைப்போமோ அந்த பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதை அப்படியேவும் சாப்பிட்லாம். நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு சாப்பிட்லாம். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன்.
பாத்திரம் வச்சுருக்கேன். 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், 1 வரமிளகாய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே தாளிச்சதை துவையலில் அப்படியே சேர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு தேங்காய் சேர்த்து துவையல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கூட இருக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு தக்காளி தேங்காய் சேர்த்து சூப்பரான ஒரு துவையல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.